ஏன் மக்களே ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருக்க மாதிரியா இருக்கு. அம்மா போங்கம்மா, என்னம்மா சொல்ல. அண்ணி மட்டும் என்ன செஞ்சாலும் அவங்க தப்பே பண்ணலன்னு நிரூபிச்சிடாங்க. என்னால் மட்டும் நிரூபிக்கவே முடியலம்மா. அதுவும் இல்லாமல் அண்ணியை தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு நீ மட்டும் தான்மா சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம மக அப்படின்னு நான் தப்பு பண்ணாலும் நீ தான்மா சப்போர்ட் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் அண்ணியை மட்டும் பிடிக்குது, என்னை மட்டும் ஏமா பிடிக்கல. அண்ணிட்டு எப்படியாவது நல்ல பேர் வாங்கணுமா, ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுமா. அடியே கிழக்கி இதுக்கா அழுதுட்டு இருக்க. இங்க வரி, உங்க அண்ணி எல்லாத்தையும் பார்த்து யார்கிட்ட பொறுமையா பேசணுமோ அப்படி பொறுமையா பேசுவா. அங்க வெடுக்குன்னு பேசணுமோ அங்க வெடுக்குன்னு பேசுவா. அப்படி பேசுறதுனாலதான் எல்லாத்துக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நீ எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பேசி வெடுக்குன்னு பேசுற இடத்துல வெடுக்குன்னு பேசினா உனையும் பிடிச்சிதான் இருக்கும். எல்லா இடத்துலயும் பண்பா பேசுற இடத்துல ஏன் அப்படி பண்ணியிருக்கா அப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு வெடுக்குன்னு பேசுற எல்லா இடத்துலயும் என் மாப்பிள்ளைய கூட அப்படின்னு பேசுற. ஐயோ அதை போய் அங்க எடுத்து வையா அப்படின்னு பேசுற. உன் மாமியாவே மதிக்க மாட்டேற. என்னோட மருமக என்னையும் மதிக்கிறா, என் பிள்ளையும் மதிக்கிறா, உனையும் மதிக்கிறா. மதிக்கிறாங்க. நீ இப்படி பண்ணிட்டு இருந்தானா எப்படி மதிப்பா? இப்ப அன்போட அப்படியே அழகா அப்படியே பொண்ணான வாய்ஸ்ல ஏதாவது பண்பா பேசிப்பாரு. அது எப்படி பேசுறான்னு மட்டும் பார்ப்போம். அம்மா இப்ப அண்ணி மட்டும் என்கிட்ட நல்லா பேசாம இருக்கட்டும், உனக்கு தான் ஆடி இருக்கு. சரி மக்கா, என் மருமோ அப்படிலாம் இருக்க மாட்டான். என்ன நீ வெளியே போறாப்புல இருக்கு, தூரல் வேற விழுகுது, கொடை எடுத்து போலாம்ல. அப்புறம் லைட்டா சொட்டு சொட்டா விழுந்தாலும் தலைவலி வந்துரும்ல. எனக்கும் தான் டெய்லியும் என் பக்கத்துலயே தலைவலி இருக்கே. எந்த தலைவலியா நீ? நீ தான் அந்த தலைவலி, நீ தான் என் கூடயே வரையே.